இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்கிறது. நாட்டு ரத்தத்தினால பாவ மன்னிப்பு தீராது, கோழி ரத்தத்தினால பாவ மன்னிப்பு தீராது, மற்ற எந்த ரத்தத்தினாலும் பாவ மன்னிப்பு தீராது. நீ நீதிமானாய் மாற முடியாது, உன் சாபம் நீங்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே உனக்கு விடுதலை உண்டு என்பதை மறந்து விடாதே. ஏனென்றால் இயேசு ரத்தம் சிந்தும்படி இந்த பூமியில வந்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில் உள்ள அனைவருக்காகவும் ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அவர் ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணிதான் உங்களை அடிமைத்தனத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், அக்கிரமத்தில் இருந்தும், இருளின் ஆதிக்கத்தில் இருந்தும், பிசாசின் பிடிகளில் இருந்தும் விடுவித்து வெளியில கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் அந்த ரத்தத்தை குறித்து நீங்க குற்றமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அந்த ரத்தத்தை மீறி அந்த ரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதனால் நீங்க அந்த மீட்டெடுத்ததினால் திரும்பவும் அந்த கிரியில போகக்கூடாது. ஒரு சில நேரங்களில் எனக்கு பிரச்சனை, போராட்டம், பிசாசு போராட்டம் வரும்போது சில நேரம் ஒரு சில என்னுடைய தனிமையான சூழ்நிலையில் வரும்போது என் அம்மாட்ட சொல்லுவேன், இப்படி இருக்குமா? அப்ப அம்மா என்ன சொல்லுன்னா, தலையில கை வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தன்னால தூங்கிடும். உடனே நான் தலையில கை வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டே. அதுக்கப்புறம் எனக்கு இந்த போராட்டம் எல்லாம் நீங்க சமாதானத்தை உணர்ந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் விடுதலை உண்டு. ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அநேகருக்காகவும் ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக ஒரு புது உடன்படிக்கைக்குரிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. அந்த ரத்தம் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் உங்கள் மேல திரிக்கப்படும் பொழுது, அந்த ரத்தத்தினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படும் பொழுது, அந்த ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை விடுவிக்கும், சுத்திகரித்துள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அதற்காகத்தான் அந்த இயேசு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு விடுதலை உண்டு, அந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு, அந்த ரத்தத்துக்கு மகிமை உண்டு. எப்படி என்றால் அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும், அந்த ரத்தம் உங்களை விடுதலையாக்கும், அந்த ரத்தம் உங்களை உண்மையான வழியில இயேசு கிறிஸ்துவின் வழியில கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் அவருடைய ரத்தத்தினால் நீங்களும் நானும் நீதிமான்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அது எப்படி என்றால் புதிய உடன்படிக்கை செய்து பிசாசின் கரத்திலிருந்து உங்களை பிடிங்கி இருக்கிறார். கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி இந்த வார்த்தை மூலமாக